ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு என்கிற கதாபாத்திரம் வேதத்திலே மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியமான வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போனாலும் இந்த யோசேப்பினுடைய ஞானம் தான் வேதத்தில் ரொம்ப மிக முக்கியமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர் சில காரியங்களை எல்லாம் செய்வார் பாருங்க. அந்த காரியங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கும். ஆண்டவர் அந்த விசேஷமான ஞானத்தை கர்த்தர் படிப்படியாக இந்த யோசேப்புக்குள்ள கர்த்தர் வளர்த்திட்டே இருந்தார். அதனால இன்றைக்கு நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் ராஜாக்களோடு ஆண்டவர் நிற்க பண்ண போகிறார். எப்படி அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் யோசேப்பை தனியாக பிரித்தெடுத்து எகிப்திற்கே கர்த்தனாக ஆண்டவர் மாற்றினாரோ, எகிப்திற்கு அதிபதியாய ஆண்டவர் மாற்றினாரோ, எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. உங்க குடும்பங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து எடுத்து உன்னதமான உயரங்களிலே கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். உங்க ஃபேமிலியில யாருமே போய் எட்டி உட்கார முடியாத இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் அமர பண்ண போகிறார். யாருடைய மனதிலையும் உதிக்காத சில ஓப்பனிங், சில வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி எகிப்து தேசத்திலே யோசேப்புக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சோ, அதே போல இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிசினஸ்ல ஒரு திறந்த வாசல் கிடைக்கும். நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பை நீங்க முதல்ல ஒரு வசனம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அவைகளை என்னிடத்தில். அப்போ இந்த யோசேப்பு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சிறைச்சாலையில இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அவனை கர்த்தருக்கு விளக்கம் கொடுக்கிறது கர்த்தராய் இருந்தாலும், தேவனுக்குரியதா இருந்தாலும், நீங்க இந்த சொப்பனத்தை என்ன பண்ணுங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை யார் கொடுப்பான்னா, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள பண்ணுவாராக. அப்போ இந்த 2 years, இந்த 2 வருஷம் இந்த யோசேப்பை ஆண்டவர் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறக்க பண்ணுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோசேப்பை உருவாக்குறதற்காக தான் 2 வருஷம் ஆண்டவர் மறக்க பண்ணினார். அந்த 2 வருஷத்தினுடைய அவருடைய வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. அந்த 2 yearsக்கு முன்னாடி சொப்பனத்தினுடைய விளக்கத்தை கர்த்தர் சொன்னாலும், நீங்க என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிடுவேன், எனக்கு தெரியும், எனக்கு சொப்பனம் பார்த்து பழக்கம் இருக்குது அப்படின்னு தன்னையே சார்ந்து வாழ்ந்த அந்த மனிதன் அந்த 2 yearsக்குள்ள பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் மாற்றுகிறார். நான் அல்ல, எனக்கு தெரியாதுப்பா, என்னால் அது பண்ண முடியாதுப்பா. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது முழுக்க யார் அப்படின்னா, என்னுடைய விஷயம் 1% கூட இல்லை, கர்த்தரே கொடுப்பாராக. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 35வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை உங்களை மறக்க பண்ணலாம். ஒரு 2 years ஆண்டவர் உங்களை லேட் பண்ண வைக்கலாம். ஆண்டவர் இன்னும் நடக்கலையே ஆண்டவரே, ஏன் இப்படி எனக்கு காலதாமதம் பண்றீங்க, ஏன் எனக்கு இப்படி லேட் பண்றீங்க, அந்த காரியத்தை இப்போ கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்ல, இப்போ கொடுத்திருந்தா நான் இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வேன் இல்லைன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா நான்
நம்புறேன் சில நேரத்திலே ஆண்டவர் 2 வருடங்கள் சிலரை மறக்க பண்ணுவதற்கு காரணம் உண்டு. 2 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருப்பதற்கு காரணம் உண்டு. உங்க வாழ்க்கையிலே சில காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தும் செய்கிறதற்கு பலன் இருந்தும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரே. ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை 100% என் தேவனாகிய கர்த்தர் 100% உங்களை மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய உருவாக்குதல் உங்களுக்குள்ளே நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கி முடித்ததற்கு பிறகு உங்களை பார்வோனிடத்திலே நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். சிலது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யோசேப்பு எல்லா பக்கத்துலையும் நீதிமானாதான் நமக்கு தெரியும். அவரிடத்துல ஒரு மிஸ்டேக்கையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த மோசேக்குள்ள ஒரு தப்பான விஷயம் கூட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு தெரியும். அதனால எல்லாமே சில நேரத்துல நமக்கு அமைதியா இருக்கும்போது நம்முடைய கேரக்டர் வெளியே வராது, நம்முடைய கோபம் வெளியே வராது. ஆனா சரியான விதத்திலே சரியான முறையிலே நீங்கள் உருவாக்கப்படாவிட்டால், நீங்கள் உயர்ந்திருக்கும் போது என்ன வரும்னா அந்த போராட்டங்கள் உங்களுக்கு வந்தால் அதுல உங்களால நிற்கவே முடியாது. பாருங்க, சிலரெல்லாம் பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆவாங்க. ஏன் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரியாக உருவாக்கப்படலை. அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் அதை சரியா கையாள முடியாததுனால அவ்வளவுதான் பிச்சு போடுறது மாதிரி மாறிட்டாங்க. அதனால ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, என்ன நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் இந்த பாதையில காலதாமதம் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நம்மை உருவாக்கி நம்மை பயன்படுத்துவது நமக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்கி நீர் பயன்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். நீர் என்னை உருவாக்கி பயன்படுத்துவீராக. இந்த காலம் முடியும் போது என்னை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், கர்த்தாவே அழுக்கற்ற ஒரு மனிதனாய் நீர் என்னை மாற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குணங்களை, நம்முடைய சில கேரக்டரை ஆண்டவர் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் காலதாமதம் என்கிற ஒன்றை நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். அவர் என்னை சோதித்த பிறகு கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த யோசேப்பினிடத்தில் இருக்கிற அடுத்த கேரக்டரை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தாத ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு. நம்ம இன்னைக்கு ஒரு கிருபை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதான் அவங்க எல்லாரும் குற்ற மனசாட்சியோட நிற்கிறாங்க. ஐயோ, நாங்கள் உன்னை குழியில் போட்டுட்டோம், நாங்கள் இந்த மாதிரி உன்னை வித்து போட்டுட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீல்ல அவங்க நிற்கும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்ல என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஞானம் நமக்கு தேவை. என்ன ஞானம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, யாரையுமே நம்ம குற்றப்படுத்தாத ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். குற்றப்படுத்துகிறவர்கள் நீங்கள் நிலை நிற்க முடியாது.
குற்றப்படுத்துகிறவர்கள் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போக முடியாது. குற்றப்படுத்துகிறவர்கள் ஒரு தலைவனாய் மாற முடியாது. குற்றப்படுத்துகிறவர்கள் ஒரு தலைவியாய் நீங்கள் மாற முடியாது. நீங்கள் என்றைக்கு இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிறதை நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்த கூடாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு எப்ப நீங்க வர்றீங்களோ அப்பதான் நீங்க தலைவனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தாருன்னு அர்த்தம். ஆமென். எந்த விதத்திலும் இந்த காரியத்திற்காக ஸ்பெஷலா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சில நேரங்களில் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்தில் இருப்பாங்க, உங்களை வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க. என்ன இருப்பாங்கன்னா, உங்களை தாழ்த்துறதுல, உங்களுடைய தரிசனத்தை எடுத்து போடுறதுல அந்த மாதிரி குறியா இருப்பாங்க. ஆனா நீங்க ஒன்னு எப்பவுமே டிசைட் பண்ணிக்கணும், என் வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் அதிகாரி, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா அது வேற யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. கர்த்தர் அந்த காரியத்தை எனக்குள்ளே தான் கர்த்தர் தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மனிதர்கள் எழும்பினாலும் என்னை கொண்டு செய்யக்கூடியதை கர்த்தர் செய்ய வல்லவர். நான் இன்னொருத்தரை எப்பொழுதுமே கணவன் மேல பழிய போடக்கூடாது, கணவன் மனைவி மேல பழிய போடக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்க மேல யாரு மேலையும் பழிய போடக்கூடாது. இந்த யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல உங்க யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பல. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி என்னை விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்படவே வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். இப்போ உங்க மனசுக்குள்ள, யாருடைய மனசுக்குள்ளையாவது இந்த 35வது நாள் ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி அப்படின்னு சொன்னா, இவரால் தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவளால் தான் நான் இப்படி ஆயிட்டேன், என் அம்மாவால் தான் நான் இப்படி ஆயிட்டேன், என் ஃப்ரெண்டால் தான் நான் இப்படி ஆயிட்டேன், என்னை இப்படி ஒருத்தங்க மாட்டி விட்டாங்க அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்கள மட்டும் நான் பார்த்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி கேட்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு யாருடைய மனசுலையாவது இன்னொருத்தர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, என்னை எழும்பவே விடலை, என்னை சாதிக்கவே விடலை, என்னை உயிரோடையே விடலை அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றையோடு நீங்க அழிச்சிருங்க. உலகமே எதிர்த்து வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையினால் ஆசீர்வாதமாய் நிற்க முடியும், வெற்றியாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மன்னிக்கவே முடியாத அளவிற்கு கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, 2 பேருமே பிரிஞ்சாச்சு, ஒரு 4-5 மாதங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, சரிப்பா நீ பரவாயில்ல, போயிட்டு ஒரு மன்னிப்பு கேளு, நீ இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு நீ கூட்டிகிட்டு வரலாம்ல, இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய கணவனாரை நீங்கள் கூப்பிடலாம்ல. பாஸ்டர், பண்ணின துரோகத்திற்கு, பண்ணின பிரச்சனைக்கு நான் எப்படி போய் நான் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ்ல மாசம் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது. ஆனா திடீரென்று உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று வருது. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, மாசம் நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு அந்த ஆர்டர் மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அதுல லாபம் கிடைக்குது. 10 lakhs rupees. ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனா நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இப்போ அந்த பிசினஸை கொடுக்கிற ஒரு நபர் உங்களை திட்டுறாரு, உங்களை என்னென்னமோ சொல்றாரு. நீங்க அதை கேட்டுட்டு நீங்க என்ன மறு உத்தரம் சொல்லுவீங்க? என்ன மறு உத்தரம் சொல்லுவீங்க? கேட்கல. எந்த அளவுக்கு அந்த மனுஷனிடத்துல இறங்க முடியுமோ சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு நீங்க இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்குவீங்க. சார் அப்படி இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார், அவங்க எவ்வளவு திட்டுனாலும் எத்தனை பேசினாலுமே எப்படியாவது அந்த ஆர்டரை கையில வாங்கணும்னு தான் நினைப்பீங்களே தவிர ஒரு காலத்திலும் அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்? எவ்வளவு லாபம்? ஹலோ, உங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கும்? 10 லட்சம் ரூபாப்பா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையில காலில் விழுந்தாவது சொல்லுங்க, கையில காலில் விழுந்தாவது நான் வாங்கிடுவேன், எப்படியாவது வாங்கிடுவேன். ஆனா குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா,
போனா போ, இப்படி இருந்தா இரு, நான் என்ன பண்ண. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியலன்னா, அப்போ இப்ப நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 10 லட்சம் ரூபாய் வேல்யூவா உங்க குடும்பம் வேல்யூவா? ஹலோ சொல்லுங்க, குடும்பமா 10 லட்சம் ரூபாவா? நான் சொல்றேன், 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாம். இந்த 10 லட்சம் ரூபாவை நிம்மதியா நம்ம செலவு பண்ணணும்னா கூட குடும்பம் நிம்மதியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், இந்த பணத்தை செலவு பண்ண முடியும். ஆனா இதுல இருக்கிற ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேருக்கு அதுல இல்லாம இருக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கிற சில காரியத்திற்காக இறங்குறோம், தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா மேஜரான ஒரு விஷயம் வரும்போது, சில போராட்டம் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, தாழ்ந்து போக முடியல. எனக்கு உணர்வு இருக்குல்ல, அவளுக்கு உணர்வு வேண்டாமா? எனக்கு உணர்வு இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்வு வேண்டாமா? அந்த மாதிரி நம்ம நிறைய குற்றப்படுத்துகிறோம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றியுள்ள தலைவனா இருக்க வேண்டிய நீங்க தான் மாறணும்னு நினைக்கணும், நீங்க தான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கணும், நீங்க தான் தாழ்ந்து போகணும்னு நினைக்கணும், நீங்க தான் இறங்கணும்னு நினைக்கணும், நீங்க தான் அடிபணியணும்னு நினைக்கணும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியாய் வாழ்வதற்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் இப்போ நிறைய பேர் என்னை முறைச்சு பார்க்கறத பார்த்தா என்ன தோணுதுன்னா, நானா நீ ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, அவரை ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, அவளை ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, அப்படி மாறி மாறி என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா, என்ன விஷயம் பண்ணாங்க தெரியுமா, நமக்கு அவ்வளோ கோபம் வரும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வெற்றி உள்ள தலைவனா மாறணும்னா, நீங்க கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும்னா, அதுல பலிகாடி யாரு தான்? பலி ஆடு யாரு தான்? சொல்லுங்க. கிறிஸ்து எப்படி பலியானாரோ அப்படியே இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுகிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்தும், உண்மை இருந்தும், பரிசுத்தம் இருந்தும், எல்லாம் இருந்தும் அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அவர் தான் வெற்றி உள்ள தலைவர். அந்த வெற்றி உள்ள தலைவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நம்ம தான், நீங்க தான், உங்களுக்கு தான் அந்த ஞானம் வேணும், உங்களுக்கு தான் அந்த ஐடியா வேணும். பிசாசு உங்களை தான் கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான், உங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான், உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோவை தட்டி எழுப்புறதுக்கு நினைப்பான். ஆனா எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுத்துட்டீங்கன்னா சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துரு வெட்கப்பட்டு போவான். அதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு கல்யாணத்தில் மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அப்படின்னா பிசாசு ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரலையாமா, அதனால இவங்களுக்குள்ள எப்படியாவது ஒரு சண்டையை கொண்டு வரணும்னு நினைச்சு காலையில் அவர் காஃபி கொண்டு கொடுப்பாங்களா, அவர் பேப்பர் வாசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த காஃபியை கொண்டு போய் கையில் கொடுக்கும்போது பிசாசு லைட்டாக அப்படி தட்டி விட்டானாம். அப்போ அந்த காஃபி போய் அவருடைய உடம்புலெல்லாம் கொட்டி அந்த பேப்பர்லாம் கொட்டிருச்சாமா. கொட்டின உடனே அவ்வளோதான், இவங்க சண்டை போடுவாங்கன்னு நினச்ச உடனே அவர் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியை போய் அலசிட்டு வந்தா, அம்மா சாரிம்மா, சாரி, நான் இந்த மாதிரி நீ காஃபியை கொண்டு போய் கையில் நீட்டும் போது நான் பேப்பரை வாசிச்சுட்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதனால சரியா உன் கையில் வாங்க முடியல, அதனால நான் கீழே விட்டுட்டேன், சாரிம்மா நேரமா. இந்த அம்மா உடனே, நீங்க கரெக்டாக தான் என் கையில் வாங்கினீங்க, நான் தான் என்ன பண்ணிட்டேன்னா என்னமோ நினைச்சிட்டு நீங்க பிடிச்சிங்கன்னு கையில் கொடுத்துட்டேன், விழுந்து நான் தான் சாரி கேட்கணும்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்ட உடனே தட்டி விட்ட பிசாசு மூஞ்சில கறி பூசிட்டு அப்படியே வெட்கத்தோட திரும்பி போனானாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பெரிய அழகு. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, இனி இந்த 35வது நாள் கர்த்தர் உங்களை எப்படி பேசிட்டு இருக்காரு தெரியுமா? நீ ஒரு பெரிய காரியத்திற்கு ஒன்ன நான் நம்புறேன், பெரிய காரியம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்க மறுபடியும் எழுதி வச்சிருங்க. உங்களை குறித்து கர்த்தருடைய பிளான் வித்தியாசமான பிளான். உங்களை குடும்பத்தை குறித்த ஆண்டவருடைய திட்டம் பிரம்மாண்டமான திட்டம்.
அதுக்காக தான் இத்தனை வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக தான் இத்தனை வசதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். உலகத்திலே இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை மட்டும் தெரிந்தெடுத்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்டிப்பா நான் நம்புறேன் 2026 வருஷத்துல கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க அதை பாப்பீங்க. அந்த கையளவு மேகத்தை பாப்பீங்க. புது வருஷத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் வச்சிருக்கிறார்ன்றத நம்ம காண்போம். கர்த்தர் ஆனா அதுக்காக நம்ம என்ன ஆகணும்னா ரொம்ப அழகா ப்ரிப்பரேஷன் ஆகணும். அதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன பண்ண நான் என்ன மாத்திக்கணும், எல்லாத்துலையும் நான் என்ன எல்லாத்துலையும் மாத்திக்கணும். நான் எல்லாத்தையும் ஒன்று போல பார்க்கணும். இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த இடத்துல தோல்வி அடைய முடியாது. சில இடத்துல வெளியில எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா இருப்போம். ஆனால் ஃபேமிலியில் குடும்பத்தில் ஃபேமிலி தான் அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு நிறைய பேர் அங்கதான் விழத்தள்ளுவான். அங்கதான் உங்களை தரிசனத்தை எடுத்து போடுகிற இடம் எங்க தெரியுமா? உங்க ஃபேமிலியில தான் எடுத்து போடுவான். தாவீதுனுடைய தரிசனத்தை மதிக்காதவங்க முதல்ல மதிக்காதது யாரு? கூட பிறந்த சகோதரர்கள் தான் முதல்ல மதிக்கல. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய முதல்ல யாரு தட்டி கொடுக்கல தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்க தட்டி கொடுக்கலங்க. அவன் ஆண்டவரோட என்னதான் இருந்தாலும் தாவீதுனுடைய கேரக்டரை ஈசாய்க்கு தெரியாது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியாது. தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய எங்கேயாவது ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற பையன் தானே அந்த பையன். அதுவும் வேதம் சொல்லுது அவனுக்கு ஏற்கனவே அவன் வேலையாட்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இந்த ஆடுகளை யுத்தத்திற்கு பிள்ளைகளை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும்போது காவலாளி வசத்துல விட்டுட்டு போனான்னு காலையில வாசிச்சோம். அப்படின்னா காவலாளி இருக்கிறாங்க. அப்போ நல்ல தகப்பன் என்ன செய்திருப்பாரு? சரி அப்பா, அந்த ஆடுகளை கொஞ்சம் ஆடுதானே இருக்குது, அதை காவலாளி வசத்துல விட்டுட்டு இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா அந்த அளவிற்கு என்கரேஜ் பண்றதற்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. தன்னுடைய சகோதரர்களை பார்க்க போகும்போது அத்தனை பேரும் ரொம்ப திட்டுறானுவான். எப்படி திட்டு நீங்க நம்ம சாதாரணமா அதை வாசிச்சுட்டு போறோம். ஆனா அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். என்ன சொல்லுவானா, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க யார் ஒரு சின்ன பையன் அவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பாடை கொண்டு வந்திருக்கிற பையனை உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க அவனை அப்படியே மட்டம் தட்டுறாங்க. அப்படின்னா நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை 28வது வசனத்துல வாசிக்க முடியும். அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அவ்வளவு குறைவா பேசுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க சொன்ன வார்த்தையில கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு, சரியப்பா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சோத்தை தான் கொடுக்க வந்தேன், இதா சோறை சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒருத்தரா இருந்தா என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நீ செத்தா சாகு பொழைச்சா ஹலோ எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன வந்துச்சு, சரி ஓகே நீ என்ன திட்டுன, நான் கிளம்புறேன், நீ ஏன புரிஞ்சுக்கல, நான் கிளம்புறேன்னு கிளம்புவோம். ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி நடத்தும் போது கூட உள்ளுக்குள்ள அவனுக்கு என்ன இருக்குன்னா பெரிய தரிசனம் இருக்குது. நான் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர், என்னை அழைச்சிருக்கிறவர் கர்த்தர். உங்களை காட்டிலும் என்னை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைச்சிருக்கிறார். அதனால நீங்க பேசுகிற எந்த வார்த்தையும் நான் காதுல வாங்க போறது இல்லை. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே இனி எந்த விதத்திலையும் யாரையுமே
யாரையுமே அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு தான் நான் நினைக்கணும், அந்த இடத்துல எப்படி சமாதானமா போகணும்னு தான் நினைக்கணும், அந்த இடத்துல என்னை தாழ்த்தணும்னா நான் தாழ்த்தணும், என்னை விட்டு கொடுக்கணும்னா என்னை விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே நான் எதிர்த்து நிற்கிறதோ, ஆண்டவரே இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்கிறதோ, அப்பா அப்படிப்பட்ட குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க கேட்க கேட்க நிறைய பேருக்கு கர்த்தர் தரப்போறாரு. ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, மகளே இதுதான் உனக்கு தடை, மகனே இதுதான் உனக்கு பெரிய தடையா இருக்குது. உங்களை எப்பெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவன் இப்படி இருந்தானா எப்படி பாஸ்டர், இவ இப்படி இருந்தானா எப்படி பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருந்தா எப்படி பாஸ்டர், என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருந்தா எப்படி பாஸ்டர் அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், தாவீதை தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை ஒரு காரணமாய் அவன் எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து வளர்ந்தது போல அந்த கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோட ஏசப்பாட்ட கேளுங்க. அந்த ஆவியை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாம இந்த 35வது நாள் நம்ம போக கூடாது. கேளுங்க ஏசப்பாட்ட சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களிடத்தில் இறங்குவதாக, இறங்குவாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யார் அப்படி இருந்தாலும் நீங்க தரிசனம் உள்ளவர்கள் என்கிறத, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, எங்க போனாலும் உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறத நீங்க எப்பவுமே உணரணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன வேலைக்காக போறீங்களோ, நீங்க எதை மனசுல வச்சிருக்கிறீங்களோ அதற்காக இறங்கணும்னா இறங்கலாம், அதற்காக விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுக்கலாம், அதற்காக மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கலாம், அதற்காக அவங்க எவ்வளவு குறைவா ட்ரீட் பண்ணாலும் ஐ ஆம் ரெடி. எனக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? ஒரு மன அழுத்தமான ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா சிவானந்த காலனியில் ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்ல வேலை. அவர்களுக்கு மாதமானால் 40,000 ரூபாய் சம்பளம். ஆனால் அந்த மன அழுத்தம் உள்ள அந்த குழந்தையும் அங்கே வச்சுக்கிற மாதிரி அவங்க அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கவே கிடைக்காது. வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு, சிஸ்டர் ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை பார்த்து தான் சிஸ்டர் இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கவனமாக ஞானமாக இந்த வேலையை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னோம். சொல்லி ஒரு 3 மாதம் ஆகலை. அதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் இவங்க லேட்டாக போகிறாங்க. லேட்டாக போன உடனே மேனேஜருக்கு கொஞ்சம் சத்தம், கொஞ்சம் கோபம் வருது. ஏன் நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டியது தானே, இதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்போ நீ என்ன எங்களே இப்படி பேசுகிறீங்களா, நான் எல்லாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அப்படின்னா நீங்கள் ஒரு 3 நாள் லீவ் எடுத்துங்க அப்படின்னாரு. ஒரு 3 டேஸ் லீவ் எடுத்துங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தில் 3 நாள் லீவ் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதற்கு பிறகு அந்த மனுஷன் முடியவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வேலையை அவங்க விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கடந்து அவ்வளோ போயிடுச்சு. அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்போ கேரளாவிலேருந்து வந்தாங்க, இப்போ கேரளாவுக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியும், என்ன வேலைக்கு நம்ம போனோமோ அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல எந்த காரியத்தையும் குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? இப்போ அவங்களுக்கு நஷ்டமா நமக்கு நஷ்டமா? இப்போ நீங்க இப்படி கசப்போட இருக்கிறதுனால சிஸ்டர் யாருக்கு நஷ்டம்? பிரதர் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கா உங்களுக்கா? உங்களால தான் ஒழுங்கா திருவிருந்து எடுக்க முடியல, உங்களால தான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர முடியல, நீங்க ஜெபம் பண்ற சத்தம் ஆண்டவரிடத்துல போகுதா இல்லையான்னு நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியல. அப்ப நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க எல்லாரும், நம்ம நல்லா வச்சிருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அப்படிதான் நம்மள சொல்றாரு. அதனால அவர்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க கேஸை போட்டு போய் உட்கார்ந்துருப்பாங்க.
அவங்க 4 பேரை கூட்டு பேசிட்டு போய் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அப்படி செய்யவே முடியாது. அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை ஆமென் நம்ம சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இன்னைக்கு ஒரு பெரிய வசனம், ஒரு 2 வசனமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே சங்கீதத்தில் 105வது சங்கீதத்தினுடைய 21வது 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். சங்கீதம் 105வது சங்கீதத்தினுடைய 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 21வது வசனம், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 35வது நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினார். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவருடைய வீட்டிற்கு கர்த்தர் ஒரு இடத்திலே உங்களை ஆண்டவனும் அவருடைய ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாய் மாற்ற போகிறார். அந்நிய தேசத்திலே யோசேப்பு சிறையாக கொண்டு போகப்பட்டான். ஆனால் எந்த இடத்திலே அவன் சிறையாக கொண்டு போகப்பட்டானோ அந்த இடத்திலே கர்த்தர் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜாவினுடைய சகல ஆஸ்திகளுக்கும் கர்த்தர் அவனை அதிபதியாய் மாற்றினார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஒரு பெரிய ராஜாக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். பெரிய ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். அந்த இடத்துல அந்த மனுஷன் எழும்பி அவருடைய மோதிரத்தை போட்டது போல உங்களை அந்த இடத்துல அங்கீகரித்து உங்களை அந்த இடத்துல பொறுப்புகளை கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற சகல காரியத்தையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த காரியத்திற்கு நீங்க அதிபதிகளாய் மாற போகிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை சில முக்கியமான இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அதிகாரியாய் மாற்ற போகிறார். சில மனிதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், யாரையுமே நம்பாதவர்கள் உங்களை நம்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த பூமியினுடைய ராஜாக்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்திலே சிறுமைப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே சிறைச்சாலையின் அனுபவத்திலே இருந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய மனிதன் உங்களை அழைக்க போகிறார். கர்த்தர் ராஜாக்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அதிகாரங்களை உங்கள் கையிலே கொடுத்து ஆளுகையை உங்கள் கையிலே கொடுத்து சகல காரியத்தையும் உங்கள் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் என்னை கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய முழு சொந்தக்காரரும் நீங்க தான். ஆனா இப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு இந்த பட்டணத்திற்கு என்னை அதிபதியாக்குங்க. எல்லா ஆளுகையும் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எல்லா ஆளுகையும் என் கையில நீங்க கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையவே உரையாது.
உங்க நிறைய பேர் ஆண்டவர் ஸ்பெஷலா நம்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த எகிப்தினுடைய தேசத்துல வாழ்றதுக்கே அவனுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற தலைவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்தார் அப்படின்னா யோசேப்பனுடைய கையில கொடுத்தாங்க. நீ பார்த்துக்கப்பா, நீ பார்த்துக்கப்பா. யோசேப்பின் மேல இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, போத்திபாருடைய வீட்டில் போன உடனே போத்திபார் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்தானாமா? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுத்தாராமா. அவனை பார்த்த உடனே அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்க மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். அதே போல சிறைச்சாலைக்குள்ள போறான் பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள போன உடனே சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கிறாரு? சொல்லுங்க, யோசேப்பிட்ட கொடுப்பாரு. அதே போல பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்வோன் பார்த்த உடனே யோசேப்பை பார்த்த உடனே சொல்றாரு, ஒன்ன மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் ஒருத்தருமே இல்லப்பா, அதனால மொத்த பொறுப்பை தான் நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனும் அதிபதியும் ஆக்கினான். நான் இந்த 35வது நாள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். அந்த யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல நிலைவரமாய் கடந்து வருவதாக. இதுவரையிலும் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் பொறுப்புகள் உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு கடந்து போகலாம். இதுவரைக்கும் பொறுப்புகளை எடுப்பதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவேன், அபிஷேகத்தை தருவேன். கர்த்தர் உங்க கைகளில் பொறுப்புகளை நம்பி தரப்போறாரு. பிள்ளைய வளர்த்தக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்புகளை கர்த்தர் தரப்போறாரு. ஆமென். பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களை நம்புறவர்களா கர்த்தர் மாற்ற போறாரு. முதல்ல ஆண்டவர் உங்களை நம்ப போறாரு. யோசேப்பை முதல்ல யார் நம்பினான்னா கர்த்தர் நம்பினார். போத்திபாருடைய வீட்டில் அவ்வளவு பெரிய பாவமான உணர்வு வந்த போதிலும் அவன் அதை செய்யாததுனால கர்த்தர் நம்பினார். ஆண்டவர் நம்பின உடனே போத்திபாருடைய வீட்டிலே நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் நம்பின உடனே சிறைச்சாலையில நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவர் நம்பின உடனே பார்வோனுடைய அரண்மனையிலேயே அவனை குறித்த நம்பிக்கை வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போறாருன்னா நம்பிக்கைக்குரியவர்களாய் மாற்ற போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். எஸ் ஆண்டவர், நான் அப்படி ஃபீல் பண்றேன், நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஆண்டவர் உங்களை பார்த்து, இதாப்பா இந்த பொறுப்பை நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துக்கு நீ அதிகாரியா இரு. உங்களை நிறைய பேர் தலை மேல கர்த்தருடைய அதிகாரத்தை ஆண்டவர் வைக்கிறாரு. நீங்க விடாப்பிடியா நீங்க ஜெபிக்கணும். நீங்க முழு பலத்தோட நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தராரு. ஸ்தோத்திரம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இதற்காக பாரத்தோட நீங்க ஜெபிங்க, பாரத்தோட ஜெபிங்க. ஆமென். அந்த பொறுப்புகளை நீங்கள் நேர்த்தியாய் செய்வீர்கள். உங்களை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்படும். உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் வைக்க போகிறார். அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை வைக்க போறாரு. நீங்க அதிகாரத்தில் அமர பண்ண போகிறீர்கள். உங்க நாலேஜ் இல்லாம கைகள் கால்கள் அசைக்க கூடாது என்கிற அளவிற்கு இயேசு அப்படி செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆமென். நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். எனக்கு பொறுப்புகளை தருகிற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆமென். நீங்க நினைத்திராத ஒரு நேரத்துல, நீங்க எதிர்பார்த்திராத ஒரு நேரத்துல கர்த்தர், நான் நம்புறேன், உங்க கையில கொண்டு வந்து சில மனிதர்கள் உங்களை கூப்பிட்டு உங்களை அங்கீகரித்து உங்களை நம்பி இதுவரைக்கும் உங்களை நம்பி 10 காசு கொடுக்காம இருந்திருக்கலாம்,
நீங்க ஒரு நம்பிக்கைக்குரிய பேரை இதுவரைக்கும் வாங்காம இருக்கலாம், எந்த பொறுப்புலையும் நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் அப்படி கத்தர் பொறுப்புல கத்தர் கொண்டு வந்து கத்தர் உட்கார வைக்க போறார். நிறைய பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்களை நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களை நம்புற அதுல ஒரு இடத்துல கத்தர் உங்களை கொண்டு வந்து கத்தர் நிறுத்த போறாரு. உங்க தலை மேல ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதை நீங்க நேர்த்தியாய் செய்ய போகிறீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் மாற்றினான். யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வந்தானே தெரியாது, இவனை குறித்து ஒரு பெருசா ஒன்றும் கேள்விப்படல. அவ்வளவுதான், ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான்னு மட்டும்தான் பார்வோனுக்கு தெரியும். இதுவரைக்கும் பார்வோன் வந்து யோசேப்பை பார்த்ததே இல்லை, அவன் கேரக்டர் என்னன்னே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பார்வோன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, தேவ ஆவியை பெற்ற மனிதன் இவனை போல வேற ஒருத்தனும் இல்லை. வேற யார்கிட்டையுமே சஜஷன் கேட்கல. இவனுக்கு இல்லைன்னா ஒரு எக்ஸாம் வச்சு அவனுக்கு அப்படியெல்லாம் சொல்லலை. வந்த உடனே நிக்க வச்சு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன உடனே மொத்தத்தையும் தூக்கி என்ன பண்ணாங்கன்னா அவன் கையில கொடுக்க கர்த்தர் வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இது ரொம்ப பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க நிறைய பேர் சாட்சி எழுதி கொடுப்பீங்க, நீங்க வந்து சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், இந்த 35வது நாள் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறிச்சு பாஸ்டர், என் கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு பாஸ்டர், என் பிள்ளை கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு பாஸ்டர். நீங்க வல்லமையா நீங்க ஆமென் என்று ஆமோதிக்க ஆமோதிக்க ஆமோதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலருடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை அதிபதியாய் மாற்றினார். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போதே வேதத்துல வந்து இந்த யோசேப்பை ஆண்டவர் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாய ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் 41ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 41ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் தான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதியாகிய வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள்களை கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரின் அதிபதியாகிய வேலைக்காரனாகிய எபிரெய பிள்ளை ஆண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்திற்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ரொம்ப அழகாய் வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு உண்டான சகலவற்றுக்கும் என்னை அதிகாரியாய் மாற்ற பண்ண போகிறார். 35வது நாள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் என்ன நம்பி பெரிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். குழந்தை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், உங்க குழந்தைய கர்த்தர் கையில கொடுத்து அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் தரப்போறாரு. இதுவரைக்கும் திருமணம் தடையா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், சீக்கிரமா ஆண்டவர் திருமண வாழ்க்கையில உங்களோட இணைத்து ஆண்டவர் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுத்து நீங்க நேர்த்தியாய் உங்க குடும்பத்தை நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுல இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த யோசேப்பின் மேலே இருந்த யோசேப்பிற்காக ஆண்டவர் பண்ணின ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வாசித்த வசனத்தின் மூலமாய் வேதம் சொல்லுது, இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா சிறைச்சாலையிலே இருந்து வந்த ஒரு மனுஷன் யோசேப்பை குறித்த ஒரு நற்சாட்சியை அரண்மனையிலே கொண்டு போய் பேசுகிறதற்கு ஆண்டவர் ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா.
அரண்மனையில யோசேப்பு யாருன்னே தெரியாது. அரண்மனைக்கும் யோசேப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய நல்ல குணத்தை பற்றி, யோசேப்புனுடைய அபிஷேகத்தை குறித்து, யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆள் என்கிறத குறித்து இப்போ எங்க பேசப்படுது அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலே யோசேப்பை குறித்து இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு அப்படின்னா எகிப்தினுடைய அதிபதிக்கு யோசேப்பை குறித்து சொல்லுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, கர்த்தர் நமக்காக பண்ணுகிற யுத்தம் என்னன்னா, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ண போறாரு. அது என்ன யுத்தம்னா, உங்களை குறித்து மிக பெரிய இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஏற்பாடு செய்வாராக. உங்களை குறித்து நன்மையாய் பேச போகிறார்கள். உங்களை குறித்து தீமையாய் பேசின பேச்சுகள் எல்லாம் மாற்றப்பட்டு போய் உங்கள் சாட்சி, உங்க சாட்சி அங்க வரைக்கும், அந்த இடம் வரைக்கும் போய் சேர போகிறது. அரண்மனை வரைக்கும் போய் சேர போகிறது. பெரிய பெரிய நபர்களிடத்திலே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறதை குறித்து கர்த்தர் கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊறுகாய் வியாபாரி அவர் என்கிட்ட கொஞ்சம் ஊறுகாவை கொடுத்துட்டு, நான் ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர், நான் இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் ஆரம்பித்தது ஒரு பெரிய காரியம். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டில் செஞ்சு எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 10-15 பேருக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு நாளில் ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளோதான், வேற எங்கேயும் வேலைக்கு போகாமல் சொந்த தொழில் 500 ரூபாய் போதும் அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை கொண்டு போகவே முடியல, எனக்கு இந்த மாதிரி யார்கிட்டையும் விளம்பரம் பண்ண தெரியல, எனக்கு வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லவெல்லாம் தெரியாது, நீங்க தான் இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் ஒரு பெரிய ஆபீசர், அவருக்கு ஒரு ஊறுகாய் பாட்டில் நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்க மத்தியான சாப்பாடு நேரத்தில் அந்த ஓனருக்கு வைக்கும்போது அவர் அந்த ஊறுகாய் சாப்பிட்டா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச உடனே இவங்க கேட்டிருக்கிறாரு, இதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாராமா. உடனே இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் விற்பாரு, வேற ஒன்றும் இல்லை, அதுல பார்த்தா ISI முத்திரை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சாமா. உடனே இவர் சொன்னாராமா, நான் அவரை பார்க்கணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் நின்னா அந்த பெரிய தொழிலதிபர் சொன்னாராமா, சார் உங்களுடைய ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்குது, ஆனா இது இந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சா போதாது, இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லா கடைகளுக்கும் போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்லி அவருடைய பிராண்ட் நேம் போட்டு அவருடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஒரு ஆட் ஒன்று ரெடி பண்ணி அந்த பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அளவிற்கு அந்த மனுஷனை கர்த்தர் தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். நான் நம்புறேன், அந்த தேவன் தானே தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் திறமைகள் பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. நான் நம்புறேன், உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை குறித்து பேச வைப்பார். பிசினஸ்ல தோல்வியா இருக்கிற சகோதரனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல, உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். மறுபடியும் ராஜாக்கள் மத்தியிலே பேசுவார்கள். உங்களுடைய தாளந்துகளை குறித்து பேச போகிறார்கள். உங்க பிள்ளைகளை குறித்து ராஜா அரண்மனையிலே பேசப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலுக்கு முன்னாடி தாவீதை குறித்து ஒரு பேச்சு நடக்குது. யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா அரண்மனையிலே இரவு நேரத்திலே மொர்தெகாயை குறித்து ராஜாவுக்கு முன்பாக பேசப்படுகிறது. தானியேலை குறித்து கர்த்தர் பேசுகிறார். யாக்கோபை குறித்து தன்னுடைய மாமனாரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், உங்களுக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் ஆராதி, நீங்கள் கைகளை தட்டும் போது அந்த மகிமை உங்கள் மேல் இறங்குவதாக, இறங்குவதாக. எனக்காக பேசுகிற ஆண்டவர், எனக்காக பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா,
ஹalleluya ஆமென். எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுத்த வாக்கு, உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படும். ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த பொறுப்புல நம்பர் 1 ஃபர்ஸ்ட், கர்த்தர் யோசேப்புக்காக செய்கிற முதல் யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் ராஜா அரண்மனையிலே அந்த மனுஷனை குறிச்ச பேச்சு, நல்ல பேச்சு உண்டாக போகிறது. ஆமென். உங்களை குறித்து குறைவாய் பேசின இடத்துல எல்லாம் கர்த்தர் பெருமையாய் பேசுகிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவாராக. உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பேச்சு அநேக இடங்களில், நல்ல இடங்களில் உங்க பிள்ளைகளை குறிச்ச பேச்சு வரப்போகிறது. அந்த இடத்துல உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்கு என்று ஒரு ஆளை கர்த்தர் நியமிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த வேலையை உங்களுக்கு தாங்கன்னு சொல்றதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை ஏற்பாடு பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். நீங்க தலைவனா மாற போறீங்கல்ல, தலைவியா ஆண்டவர் மாற்ற போறார்ல, வாலிப தம்பி தங்கச்சிங்க சத்தமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. மகளே, ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னு அப்படி ராஜாக்கள் மத்தியில பேச வைக்கணும். நீ பெரிய இடங்களிலே பேசுகிற ஒரு நபராய் கர்த்தர் உன்னை மாத்தணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். ராஜ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரணும். உன்னதமான இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படணும். அங்க உங்களுடைய நற்சாட்சி அநேக மனிதருக்கு தெரியப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க அப்பா, அந்த காலங்கள் இதை நீங்க பாப்பீங்க. நீங்க இந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அழைப்பு உங்களுக்கு வரும். இந்த காரியத்தை நீங்க செய்ய கொடுக்க முடியுமான்னு சொல்லி நீ அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய பெரிய இடங்களிலிருந்து இது கடந்து வரும். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? எஸ் 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 பிரதர், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். ஏசப்பா வேலையே இல்லாத அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து இப்பொழுது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காய் என் பிள்ளையை குறித்து ஒரு பேச்சு உண்டாகட்டும். சொல்ல 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 அத்தனை பேர் ஜெபித்து, இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள், இது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி நன்றி. ஹல்லேலூயா.